பிக் பாஸ் எபிசோட் 12. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது பிக் பாஸ் மெயின் ஷோ ஆகட்டும், இல்லைனா காமன் மேன் ஷோ ஆகட்டும், ஒரு விஷயம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லாவே ஏற்றி விடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு போராட்ட மனப்பான்மை உருவாக்குறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கண்டென்ட் நல்லா கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு தான். அது ஷோவை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே கண்டஸ்டாண்ட் இருக்கவங்களுக்கு அது புரியுதான்றது வந்து புரியலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற ஷோலேயும் வந்து சமிக்தா வந்து வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள யார் யார் வந்து போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள. அதே மாதிரி அபிநயாவும் நான் விடமாட்டேன், துரத்துவேன், விட்டுற போவதில்லை, போராடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அபிநயம் வந்து ஒரு சபதம் ஏற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற சூழ்நிலை மூலமாக வந்து உருவாக்குறது வந்து பிக் பாஸ் தான். அப்போ தான் வந்து இந்த ஷோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஜேசன் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஆகிறாரு. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எதிரியை வந்து சம்பாதிக்கிறாரு. அவங்க வேறு யாரும் கிடையாது, பிரியங்கா பால் தான். பிரியங்கா வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. முகத்தை வந்து சில நேரங்களில் சாது மாதிரி வச்சுக்கிட்டு கெஞ்சுற மாதிரி காட்டுறதாகட்டும், அதே நேரம் வந்து வீரவசம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், அவங்களுடைய ரௌத்திரமான முகம் அதுவும் வந்துட்டு இன்றைக்கி வெளிப்பட்டது. ஸோ இன்றைக்கி வந்து நடந்த நிகழ்ச்சியில் வந்து பிக் பாஸ் நீதிமன்றம், இது வந்து ஒரு காமன் மேன் கோர்ட்டு. வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பிக் பாஸ் காமன் மேன் கோர்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நோ குரூப் டாஸ்க்கு, இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். இதில் வாதம் பண்ணுறது, எதிர்வாதம் பண்ணுறது. அவங்க போய் பை செலக்டிங் வந்து அந்த கார்ட்ஸு கேஸ் கட்டு மாதிரி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து யார் வாதம் பண்ணுறது, அது என்ன டாப்பிக்கு அப்படின்னு வரும். அதை ஒட்டியும் பேசணும், வெட்டியும் வந்து பேசணும். ஸோ இதுதான் அந்த ஆட்டத்தினுடைய விஷயம். ஸோ வழக்கம் போல் இதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து எடுத்து ஃபைனலாக வந்து ஸ்டார் கொடுக்கறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு தடீஸ்வரன் வராரு. தடீஸ்வரனுக்கு கிடைக்கிற டாபிக் வந்து பிக் பாஸுக்கு தேவை வந்து அமைதியான ஆட்டமாக ஆக்ரோஷமான ஆட்டமான்னு சொல்லி. ஸோ ஆக்ரோஷமான ஆட்டம்ன்ற மாதிரி அவர் வந்து எடுத்துக்கிறாரு. எதிர்வாதம் வந்து இவங்க வந்து சூஸ் பண்ணுறது வந்துட்டு அரவிந்த் வந்த உடனே நீதிபதியாக வந்து கரிஷ்மா. ஸோ இதில் வந்து தடீஸ்வரன் வந்து நல்லாவே வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. அமைதியாக இருந்தால் மண்டையில் மசாலா அரைச்சிருவாங்க, அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கூண்டில் நிற்க வச்சுருவாங்க, அது கூண்டுன்னு அவருக்கு சொல்ல தெரியாமல் கூட்டில் நிற்க வச்சுருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாட்சிகளாக வந்து அங்கே ரஞ்சித்தும் பேபியும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ பேபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாய்த்திறமை வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வந்து அதிகார தோரணை இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் தான், இந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அரவிந்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக வந்து எடுத்து வைக்கல. ஆனால் இங்கே நீதிபதியாக உட்கார வந்துருக்கிறது வந்து கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்வேஸ் கோயிங் ஃபார் வந்துட்டு அரவிந்த் தான். ஸோ அரவிந்த்னு சொல்கிறப்போ வந்து ஏற்கனவே வந்து ராஜு எச்சரித்திருந்தாலும் திருப்பி வந்து ராஜு வந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்கிறப்போ வந்து டக்குன்னு தன்னுடைய தீர்ப்பை மாற்றி வந்து தடீஸ்வரன் தான் ஜெயிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நமக்கு தெளிவாக புரியுது கரிஷ்மா குழம்பி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நேச்சுரலாக இந்த மாதிரி குழம்பி தீர்ப்பை மாற்றி கொடுத்துருக்கிற கரிஷ்மா தான் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து நியாயப்படி வரணும். வந்தாங்களா அதை கடைசியில் வந்து பார்ப்போம். அடுத்து வர்றது வந்து பேபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற டாபிக் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு ஜெயிக்கலாம், ஜெயிக்கக்கூடாது அப்படின்றத டாப்பிக்கு. ஸோ பேபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறாங்க. அதற்கு வந்து எதிர்வாதத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க. நீதிபதியாக வந்து திவ்யா வராங்க. ஸோ பேபி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா தகுதி இருந்தால் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சாட்சியாக வந்து சரண்யா வந்துட்டு வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்றப்போ வந்துட்டு அதில் வந்து சரண்யா ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு அவங்க பீயிங் அட்வொகேட் வந்துட்டு அது ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கு.
இது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான் இந்த டாப்பிக்கு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரின்றது வந்து சுவாரஸ்யம் பண்ணுறதுக்கு தானே வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றாங்க. அப்போ இது வரைக்கும் சுவாரஸ்யம் நடக்கலைன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மீனிங்கில் வரப்போ வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பேபி வந்து கேட்ச் பண்ண தவறிடுறாங்க. ஸோ அவங்க வந்து பேபிக்கு வந்து கத்துறாங்களே ஒழிய அவங்களுக்கு வாதத்திறமை இல்லை. அந்த இடத்துல வந்து சமா வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஆர்கியூ பண்ணி பீயிங் அட்வொகேட்டாக வந்து சரண்யா வந்திருந்தாலும், சரண்யா வந்து பாயிண்ட்டை எடுத்து கொடுத்தாலும் அங்கே பேபி வந்து சொதப்புறதுனால சமா வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பக்காவை எடுத்து வச்சு அதில் அந்த தீர்ப்பில் வந்துட்டு சமா வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து வர டாபிக் வந்துட்டு பிக் பாஸில் தாக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமானது ஒழுக்கமா இல்லை பொழுதுபோக்கா. இதுவும் ஒரு கஷ்டமான டாபிக் தான். இந்த டாபிக் வந்து யார் வர போகிறாங்க, யார் பேச போகிறாங்க, யார் இதுக்கு ஜட்ஜு அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்க நேரத்தில் இங்கே வர்றது வந்து மணிவண்ணன். அதற்கு எதிர்வாதம் பண்ணுறதுக்கு வெங்கடேசன் வர்றாரு. ஸோ மணிவண்ணன் இங்கே 2 பேருக்கும் வந்துட்டு நீதிபதியாக வந்து முனியமாக வராங்க. ஸோ பொழுதுபோக்கு பிக் பாஸில் தாக்கு பிடிக்கிறதுக்கு பொழுதுபோக்கு தான் முக்கியன்ற மாதிரி மணிவண்ணன் எடுக்கிறாரு. ஒழுக்கம்தான் முக்கியன்றது வந்து வெங்கடேசன் எடுக்கிறாரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெங்கடேசன் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணுறாரு. பண்ணி ராஜு வந்து சாட்சியமாக வந்து கூப்பிட்றாரு. ஏன்னா ராஜு வந்து பொழுதுபோக்கில் தான் ஜெயிச்சார் அப்படின்னு வந்து மணிவண்ணன் சொல்கிறப்போ ராஜு வந்து சாட்சி கூண்டில் ஏற்றுறாரு வெங்கடேசன். வெங்கடேசன் ஏற்றுறப்போ வந்து ராஜு வந்து தடுமாறுறாரு. தடுமாறி வந்து அதுக்கப்புறம் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை ராஜு சொல்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் வந்து ஒழுக்கம்தான், பொழுதுபோக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து வெங்கடேசன் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணதுனாலையும் மணிவண்ணன் அவ்வளோ சரியாக பண்ணாததுனாலும், ஏன்னா டாபிக் வந்து கொடுத்துருக்க டாபிக் அப்படி ஒரு டஃப்பான டாப்பிக்கு. ஸோ இங்கே சாட்சியாக வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக கூப்பிட்ட மணிவண்ணன். அதுக்கப்புறம் ராஜு வந்து சாட்சியாக சொல்கிறப்ப அவருக்கு மீறி வந்துட்டு முடியுமால திருப்பு கொடுக்க முடியுமா, மேலும் சாட்சி வந்து தெளிவாக சாட்சி சொன்னதுனால. ஸோ இங்கே வெற்றி வந்து வெங்கடேசன் பக்கம் வந்து போகுது. ஒரு விஷயம் என்னென்னா, வெங்கடேசன் பேசலைன்னு வந்து சொன்னாங்க. வெங்கடேசன் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பேசினாங்க. இந்த இடத்துல ஆரி வந்து கண்டஸ்டன்ஸுடைய ஒப்பீனியன் வந்து கேட்குறாரு வெங்கடேசனை பற்றி. அப்போ சரண்யா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து ஒரு நெறிமுறை அப்படிம்பாங்க. அந்த ஒழுக்க நெறி அப்படின்றது வந்து பொழுதுபோக்கில் வந்து ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து அபிநயம் வந்துட்டு ரொம்ப நேரம் கைத்தட்டுறதை பார்த்து ராஜி என்னம்மா ஓவராக கைத்தட்டுன்னு சொல்கிறப்போ வந்து நான் வந்து போன எபிசோட்லேயே சொன்னேன் வெங்கடேசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு கைத்தட்டினேன் அப்படின்னு வந்து அபிநயா சொல்கிறாங்க. அடுத்து வர கேஸ் வந்துட்டு பிக் பாஸ் வந்து வாழ்க்கையை மாற்றுறோம், இல்லை வாழ்க்கையை மாற்றுறது வந்து போட்டியாளர் தான். இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமலஹாசன் பிரிவிலே இந்த ஒரு டாபிக் வந்து இன்டெரக்டாக வந்து வந்தது. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இது வரைக்கும் வந்த சீசனில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து மாற்றலை. பிக் பாஸில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் வந்து தங்களை வந்து திறமையை வளர்த்து மேம்படுத்தினதின் காரணமாக அவர்களுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து வெளியே கிடைச்சிது. குறிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கல. ஹரிஷ் கல்யாண்ராமன் போன்ற சில பேர், கவின், அந்த மாதிரி சில பேருக்கு, லாஸ்லியா, அந்த மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு கிடைச்சிது. அதுவும் அவங்களுடைய திறமையினால் கிடைச்சிது. ஸோ இது கிளியராகவே தெரியுது. இந்த இடத்துல வந்து வாதம் பண்ணுறது வந்து பிரியங்கா பாலை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எடுத்த டாபிக் அருமையான டாபிக் தான். போட்டியாளர் தான் வந்துட்டு வாழ்க்கையை மாற்றுறாங்களே வெளியே பிக் பாஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே எதிர்வாதம் எடுத்து வைக்க வர்றதுக்கு ஜேசன் வர்றாரு. நீதிபதியாக சம்யுக்தா வந்து உட்காடுறாங்க. பிரியங்கா வந்து நல்லாவே ஆர்கியூ பண்ணுறாங்க. உதாரணமாக ஒரு வீடு இருக்குது, அது ஒரு கட்டடம் தான். அதில் இருக்கிற மனிதர்களை தான் அதுக்கு உயிர் கொடுப்பாங்க. அது மாதிரி பிக் பாஸ்ன்றது ஒரு கட்டடம் தான். அதில் வர கண்டஸ்டன்ஸ் தான் வந்து தன்னுடைய முயற்சியின் மூலமாக வந்துட்டு தன்னுடைய திறமையின் மூலமாக வந்து வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்கிறப்போ வந்து ஜேசன் இன்னொரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. என்னதான் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால தானே அவங்க வந்து வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஆரியை வந்து சாட்சியாக கூப்பிட்றாங்க. ஆரி வந்துட்டு சாட்சி வந்துட்டு
இவங்களுக்கு பிரியங்கா பாலுக்கு சரியாக பயன்படுத்த வந்து தெரியலை. ஸோ வந்து பிரியங்கா பால் வந்துட்டு சரியாக வந்து புரியலை. ஸோ தீர்ப்பு ஜேசன் பக்கமாக வந்து போகுது. தப்பான தீர்ப்பு தான், என்ன பண்ணுறது. ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குது. அதன்படி வந்துட்டு தீர்ப்பு கொடுத்த சம்யுக்தாவுக்கு வந்துட்டு தீர்ப்பு சரியாக கொடுக்க தெரியாத ஜட்ஜுன்னு சொல்லி, ஒழுங்காக சரியாக வேலை செய்யாத ஜட்ஜுன்னு சொல்லிட்டு அவங்க ரெட் ஸ்டார் வாங்குறாங்க. அடுத்து வர்றது வந்து பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடுன்னு ஒன்று. ஸ்கிரிப்டட் கிடையாது, ரியாலிட்டி அப்படின்னு வந்து ஒரு இதில் வந்து ரியாலிட்டின்ற வேர்டை வந்துட்டு ரஞ்சித் எடுக்கிறாரு. டெஃபினட்டாக டாபிக் படி வந்துட்டு ரஞ்சித் தான் ஜெயிப்பார்னது நமக்கு முதலே தெரியுது. தெரிஞ்சும் எதிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடு கார்த்திக் பேர் வந்து வர்றதுனால வேறு வழி இல்லாமல் ஐட் கார்த்திக் வர்றாரு. இங்கே நீதிபதியாக அபிநயா உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து ரஞ்சித் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. கொக்கு ஓவியா பாடினா கொக்கு பாட்டை வந்துட்டு பாடிட்டு சாட்சியா வந்து ஓவியா வந்து கூப்பிட்றாரு. ஓவியா சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, பட் ஒரு டாஸ்கில் வந்து பிளானிங் பண்ணுறது வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டு, பட் பியூர்லி பிக் பாஸ் வந்து அன்ஸ்கிரிப்டடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சியை வந்து ஓவியா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தீர்ப்பு வந்து ரஞ்சித்துக்கு வந்துட்டு ஃபேவராக வருது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து ஐடு கார்த்திக் வந்துட்டு நல்லாவே வந்து ஆர்கியூ பண்ணார். பட்டு இங்கே வந்து கேஸ் வந்து ரொம்ப வீக்கான கேஸு. ரெண்டாவது அவருக்கு ஏற்ற சாட்சி வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணலை. ரெண்டாவது எதிர்த்தரப்பில் வந்து சாட்சி வந்து ஓவியா வந்து பயங்கரமாக வந்து ஒரு 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 ஆல்ரெடி கண்டஸ்டண்ட் வந்து கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ட் வந்து சொல்கிறப்போ வந்துட்டு அந்த சாட்சி தான் ஈடுபடுது. அடுத்து எடுத்துக்கிற கேஸ் வந்து பிக் பாஸில் தாக்கு பிடிக்கிறதுக்கு அறிவு முக்கியமா அழகு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷோபா வராங்க. ஷோபா வந்து அறிவு தான் முக்கியன்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. எதிர்வாதம் வேறு வழியே இல்லாமல் வந்து அபிநயாவுக்கு வந்துட்டு இந்த டாபிக் கொடுத்ததுனால அவங்க கலந்துக்க வராங்க. நீதிபதியாக வந்து டார்வின் வந்து உட்காரப்போ வந்து ஷோபா வந்து எடுத்தோடனே வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. இங்கே வந்து அறிவு தான் முக்கியம் அப்படின்றதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அறிவிற்கு வந்துட்டு ஆரியை ஜெயிச்சது வந்து ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அபிநயா வந்துட்டு ஒரு எதிர்வாதம் பண்ணுறாங்க. எதிர்வாதம் பண்ணுறப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அழகுன்றது வந்து ஒரு நல்ல பண்பு அழகுன்னு சொல்லலாம், நல்ல அறிவுன்னு வந்து சொல்லலாம். அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ராஜு வந்து குறுக்க வந்து உள்ளே போடுறப்போ வந்து இங்கே வந்து அழகுன்றது மீன் பண்ணுறது வந்து வெளித்தோற்றன்ற மாதிரி ஒரு இன்டெரக்டில் என்ன கேஸ் கட்டில் இருக்கோ அதுதானே நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அபிநயா அதை வந்து ஏற்றுக்காமல் வந்து வாதாடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பிரெயின் வந்து பியூட்டி அப்படின்னு ஷோபா சொல்கிறப்போ வந்து அதை பிடிச்சிடுறாங்க அபிநயா. ஆக மூளைக்கு அழகு தானே தேவை, அழகு வந்து என்பது ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்கிறப்போ மாயா வந்து குறுக்க போடுறாங்க. ஷோபாவுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு, நீங்கள் ஆரியை பற்றி சொல்கிறீங்க, ராஜுவை பற்றி சொல்கிறீங்களே, மஞ்சரியை பற்றி ஏன் சொல்லலை, முத்துக்குமாரனை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, ஏன் பெண்களை பற்றி சொல்லலை அப்படின்னு வந்து மாயா ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து மாயா வந்து பெண்களுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குன்றது வந்துட்டு பல எபிசோடில் வந்துட்டு நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. பார்க்குறவங்களுக்கும் அதை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயமும் நல்லா புரியுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அபிநயாவுடைய கேரக்டர் வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால மேலே வந்து ஷோபா வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க. கேஸ் வந்து ஷோபாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால ஷோபா வந்து இந்த இடத்துல வந்து வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுது. கர்மா இஸ் பூம்ராங் நம்ம அதிலே சொன்னோம். அதன்படி வந்து சரியில்லாத நீதிபதியை வந்து சம்யுக்தா வந்துட்டு செலக்ட் பண்ணி ரெட் ஸ்டார் வந்து வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோசமான வந்து வக்கீல் அப்படின்றதுக்கு வந்துட்டு யார் சரியாக வாதாடலையோ அவங்களாம் உட்காருங்க அப்படின்னு மாயா சொன்னோன்னே தகால்னு வந்துட்டு பிரியங்காவும் அபிநயாவும் முந்திரி கொட்டை மாதிரி வந்து முந்திக்கிட்டு வந்து உட்கார்றது. இந்த முந்திரி கொட்டை வேலையெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தாகுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்துட்டு வேறு வழி இல்லை, அபிநயாவை வந்து மாட்டிக்கிறாங்க. அபிநயா வந்துட்டு எல்லாரும் வந்து சொல்கிறப்போ வந்துட்டு அபிநயா முந்திரி கொட்டை வேலை காட்டினதன் காரணமாக வந்து அவங்களுக்கு ரெட் ஸ்டார் கொடுக்கப்பட்டு அவங்க ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்றது மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்துட்டு நல்லா ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ அதுக்கு வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஜேசனை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஜேசன் வரப்போ வந்து இது வரைக்கும் 5 இதில் வந்துட்டு 4 இதில் நான் கலந்துக்கிட்ட டீம் தான் ஜெயிச்சது, இது 5ஆவது நான் வந்து இந்த ஸ்ட்ரீக்கில் நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னு வந்து பேசுகிறாரு.
உடனே பிரியங்கா வந்து அவர் வந்து குறிப்பாக பார்த்து பேசுகிறதுனால பிரியங்கா கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து கடுப்பாகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கையில் அதிகாரம் வரும்பொழுது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு வந்து அங்கே வந்து ஆரி வைக்கிறாரு. ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு பஞ்சு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டியை வந்து தூண்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போராட்ட குணத்தை வந்து வளர்க்குறது. ஸோ அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரியாக முடிந்தால் மாற்றுவது, அதன் காரணமாக வந்துட்டு அதில் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறது. ஸோ பிக் பாஸ் இன்றைக்கி எபிசோடில் பிக் பாஸ் நினச்ச மாதிரியே வந்துட்டு நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி வந்து சரியான எதிரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே வந்து உருவாகிட்டு வராங்க. ஸோ கோல் மூட்டி விடுற வேலையை பிக் பாஸ் நல்லாவே பண்ணுறாருது தெளிவாக தெரியுது.